காவலர்கள் 9 பேர்த்துக்கும் மரண தண்டனை அப்படின்னு சொன்னா, யப்பா ஒரு சரியான தீர்ப்பு தான் குடுத்துருக்காங்க. லைஃப் டைம்ல இவ்ளோ பேர்த்துக்கு இந்த மாரி ஒரு தண்டனை குடுக்குறது, நான் பார்க்கறது இதாங்க முதல் முறை. 2020ல சாத்தான்குளம் ஜெயராஜ் ஃபீனிக்ஸ் அவங்களோட கேஸ பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். 2020 ஊரடங்குல இவங்க மெடிக்கல் ஷாப்ப அனுமதிக்கப்பட்ட நேரத்த விட அதிகமான நேரம் திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் விசாரணைக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்பா, மகன் 2 பேருமே காவலர்களால் துன்புறுத்தப்பட்டு அங்கேயே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி தகவல் இருக்குது. இந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டவங்க மொத்தம் 10 போலீஸுங்க. அதுல ஒருத்தர் இப்ப உயிரோடு இல்ல. மிச்சம் 9 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 9 பேர்த்துக்கும் இன்னைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு உச்சபட்ச தண்டனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதுகாக்க வேண்டிய காவலர்களை இந்த மாதிரி ஈடுபட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஹைகோர்ட்ல இந்த மாதிரி ஒரு முடிவு கொடுத்திருக்காங்க. ஆயுள் தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தவறுகள் செய்யற போலீஸ்களுக்கெல்லாம் பயம் வராது. அதனாலதான் உச்சபட்ச தண்டனை இனிமேல் இந்த மாதிரி குற்றங்கள் குறையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. சீரியஸாவே இந்த கேஸ்ல இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. ஒரு ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த சமயத்துல உச்சபட்ச தண்டனையே கிடைச்சிருக்குது. இது இல்லாம இவங்களோட குடும்பத்துக்கு 1,40,00,000 இழப்பீடும் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்கிறதையும் கான்வர்சேஷன் மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க.